ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பைஸ் இட் அப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீர் தோசை. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேட்சிங்கான சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறோம். இந்த நீர் தோசை கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல பார்ப்போம். பச்சரிசி 2 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, தண்ணி மாவு அரைக்கிறதுக்கு, எண்ணெய் தோசை வாக்குறதுக்கு. இதுக்கு முதல்ல அரிசியை நல்லா 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியோட 1 கப் தேங்காயை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும், பேப்பர் மாதிரி. நீங்கள் புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதனால தான் இதுக்கு நீர் தோசைன்னே பேர். நீருன்னா கன்னடாவில் தண்ணி. நம்ம தண்ணியாக கரைச்சிக்கிறதுனால இதுக்கு நீர் தோசைன்னு பேர். இந்த மாவை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சட்னி அரைப்போம். சட்னிக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி நறுக்குனது, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் தேங்காய் துருவல், 1 பீஸ் பட்டை. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு பட்டை, வெங்காயம், பூண்டு இது 3த்தையும் முதல்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முதல்ல வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும் தக்காளி. நல்லா வதங்கினா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் பீசஸாக இருந்தாலும் ஓகே. இதையும் ஜஸ்ட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு காரம் எதுவும் போடலை. அரைச்சிட்டு நம்ம வதக்கும் போது போட்டுக்குவோம். இப்போ இது ஆற வச்சு நல்லா இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும். அதுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இப்போ இதில் கடுகு எதுவுமே போட வேண்டாம். டைரெக்டாக எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் பொடி, இதே மாதிரி 1லேருந்து 1.5 டீஸ்பூன் தனியா பொடி. இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. மிளகா பொடியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம
தோசை வாத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல குழிவான தோசைக்கல் வேணும். ஆப்பம் சுடுற மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கணும் தோசைக்கல். இப்போ இந்த மாதிரி தோசைக்கல் ஓரமாக இப்படி ஊற்றினோன்னா அது சென்டருக்கு தானாக வந்துடும். நல்லா மெல்லிசாக வரும் தண்ணியாக இருந்ததுன்னா மாவு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி போட்டு தோசையை வேக விட போகிறோம். இன்னொரு சைடு நம்ம ரோஸ்ட் திருப்பி போட போகிறதில்ல, ஒரு சைடு தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரம்லாம் அழகாக தானாக எழும்பி வருது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள், மெல்லிசாக. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா தோசையும் வாத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் ஆகிடும் இந்த தோசை, ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 நிமிஷம் தான் ஒரு தோசைக்கு, டக்கு டக்குன்னு ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓரம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பர் மாதிரி சூப்பராக வருது இந்த தோசை. இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், எத்தனை தோசை சாப்பிட்டாலும். ஸோ வீட்டில் நீங்கள் இதை எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஷ்ஷு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பட்டை சட்னின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் வீட்டில். இதுக்கு பட்டை போட்டு பண்ணுறதுனால யூஸ்வலாக அரைக்கிற தக்காளி சட்னி மாதிரி தான், ஆனால் இதில் கடுகு எல்லாம் போடாமல் பட்டை போட்டு அரைக்கிறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.